ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 60.7 கிராம். வழக்கத்தை விட அதிகமாக இருக்குது. ஏதாவது உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இது மாதிரி ஃப்ளூவண்ட்டாக மாறும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பர் ரெசிபி வயிறை திம்முன்னு வச்சுருக்கோம். குக்கரில் 1/2 கிலோ பொல்லங்காய் சேர்த்து, ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விடலாம். இதுக்கு வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து, அதோட ஒரு 2 பெரிய வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதோட தேங்காய் பூ, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சுருக்க இந்த பொல்லங்காய் கூட்டையும் அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு, அதோட உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லாமல் டீ குடிச்சிட்டேன். காலையிலைக்கு ஒரு ரெசிபி, பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்த்து உப்பு சேர்த்து 5 விசில் விட்டுக்கிட்டேன். வாணலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து, இஞ்சி பூண்டை நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தட்டி சேர்த்துட்டேன். இதோட பட்டாணி சேர்த்து, இதுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போது அவுள் ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வாணலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் அவுள் ஊற வச்சுருந்தேன். நான் சன்ன அவுள் யூஸ் பண்ணேன். நல்லா கழுவிட்டு 2 வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு இந்த கிரேவியை ரெடி பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக வெயிட் லாஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா பாட்டில் எக்ஸசைஸு, அப்புறம் தோப்பு கரணம் போட்டேன். இது எல்லாமே ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணேன். நல்லா பயங்கரமாக வேர்த்துச்சு. யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது பயங்கரமாக கால் வலிக்கும், கை வலிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தோப்பு காரணம் போட்டதுனால என்னால் அடுத்த நாள் நடக்கவே முடியாது. கால் பயங்கரமாக வலிக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் விட்டுட்டு பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக கால் வலிக்கும். அதுக்கப்புறமா நமக்கு பழகிரும். பார்த்திங்கன்னா காலை உணவுக்கு இந்த அவுள் சுண்டலை ஒரு 150 கிராம் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருப்பேன். அதுக்கு இந்த பட்டாணி கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு இதை நல்லா சாப்பிட்டேன். இதான் நம்ம சீக்கிரமாக டைஜஷன் பண்ணுவோம். நம்ம வழக்கமான வாழ்க்கையை விட இதுன்னு பழகிட்டோன்னா ரொம்ப ஈஸி. வழக்கம் போல் டீ, சர்க்கரை எல்லாம் எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் ரைஸு, பீட்ரூட் சட்னி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சாப்பிட்லாமான்னு கேட்டால் நெய் சாப்பிட்லாம். நெய்யில் நல்ல கொழுப்பு இருக்குது. நம்ம உடம்புக்கும் கொழுப்பு சத்து தேவை. ஸோ நல்ல கொழுப்பு இருக்கிற நெய்யை எடுத்துக்கலாம். பொல்லங்காய் கூட்டு, அடுத்தது கோவக்காய் பொரியல், காலைல செஞ்ச சுண்டல், இதை வச்சு நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டேன். நான் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கல, சுகர் எடுத்துக்கல. வெயிட்டில் இப்படி ஒரு சேஞ்சஸ் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது. சடனாக ஒரு பிரேக் பெரிய மாற்றம் வரும். வழக்கம் போல் அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு ஸ்வீட் கார்னில் பாதி ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் இதோட சக்கரவள்ளி கிழங்கு, வெள்ளரிக்காய் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். அடுத்ததான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டேன். நல்லா ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே விட வெயிட் அதிகமாக தான் இருந்திருக்கேன். காரணம் நைட்டு நான் லேட்டாக சாப்பிட்டது கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் இதை டிமோட்டிவேட் ஆகலை. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இது நிரந்தரம் கிடையாது. நாம இத பார்த்து மோட்டிவேட் தான் ஆகணும். இவ்வளவு வெயிட் இருக்குமா, நாளைக்கு குறைக்கிறதுக்கு இதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் மைண்டு எனக்கு இதனாலதான் வந்திருக்கே தவிர நான் டிமோட்டிவேட் ஆகல. சோ பார்க்கலாம் வரும் நாட்கள்ல எவ்வளவு சீக்கிரம் என்னோட வெயிட்ல சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ மோட்டிவேஷனா இருந்தா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டே 6ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.